அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இந்த கொடூர அமாவாசையின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அகோர அமாவாசை அன்று இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன, நவ கிரகங்களினுடைய பலன்களால், அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய இந்த நவ கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறாரு. இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறாரு. நவ கிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக சூரிய பகவான் விளங்கியும் வருகிறார். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கப்பெறுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் நாம் 2025ஆவது ஆண்டில் நுழைய போகிறோம். வரக்கூடிய ஜனவரி மாதம் சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இது சனி பகவானின் சொந்தமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். புத்தாண்டின் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்கின்ற காரணத்தால் இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில ராசிகள் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் யோகத்தை பெறப்போகிறாங்க. அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் சூரிய பகவான் நுழைய போகிறாரு. எதனால் உங்களுக்கு 2025ஆவது ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது. இதன் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும். மதிப்பு மற்றும் மரியாதையை உங்களுக்கு அதிகரித்து காட்டும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். நிதி நிலைமையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வணிகத்தில் நல்ல லாபங்களும் அடைவீங்க. புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் இந்த அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த போகிறது. இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும். அதே மாதிரி நீங்கள் நினைத்தபடி வெற்றிகரமாக நடந்து முடியும். அதே போல் எந்த ஒரு தடையோ காரிய தாமதங்களோ இடையூறோ இல்லாமல் அனைத்து விஷயங்களும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உடனுக்குடன் வெற்றிவாகை சூடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுபிக்ஷமான காலம். பெண்களுக்கு அவர்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தனுசு
ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி அன்பர்கள். உங்களுடைய ராசியில் பார்த்தோன்னா 4வது வீட்டில் சூரிய பகவான் பயணம் செய்ய போகிறாரு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா 2025வது ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அதிலும் அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய யோக பலன்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வசதி மற்றும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. புதிதாக வீடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா புதியதாக வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே தென்படும். அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால், கடந்த காலத்தில் அது தொந்தரவு பண்ணியிருந்தால் இந்த காலத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து வித சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரமோ தொழிலோ உங்களுக்கு நிறைய லாபத்தை கிடைக்க செய்யக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். அதே போல் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம், ரெட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. திருமண வாழ்க்கை சிறப்பாகவே அமையப்பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். முதல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம், அதிலும் அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதிர்ஷ்டம் ராஜ யோகத்தின் காரணமாக உங்களுடைய பொருளாதார வளமை, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் சற்று முன்னேற்றத்தோடு காணக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யலாம். சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்தலாம். ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் உடனுக்குடன் வெற்றி அடையும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் 9வது வீட்டில் நுழைய போகிறாரு. அதனால் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய ராசிகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். இவர்களுக்கு திருமணம் கைகூட அற்புதமான ஒரு காலங்க. வரன் நல்லபடியாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமையப்பெறும். உங்களுக்கு பிடித்தமான வரன், நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. காதல் வாழ்க்கையும் இக்காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பயணங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் அற்புதங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே சாதகமான அமோகமான ஒரு நிலை உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு
சற்று கூடுதலாகவே இருக்குது. உத்தியோகம், பணியிடம், அலுவலகம் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இல்லை விரும்பிய இடமாற்றம், இல்லை விரும்பிய சலுகைகள், இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு, ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகளை அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது.